2026 இப்ப கடந்த எலெக்ஷன்ல விஜய் எப்படி 108 சீட்டு ஜெயிச்சு இவ்வளவு பெரிய வெற்றியை அடைஞ்சார் அப்படின்னு அரசியல் கோணத்துல இருந்து மட்டும் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க பெரிய ஒரு மாயைக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் விஜய் ஃபேன் கிடையாது, விஜய் கட்சிக்காரன் கிடையாது. இந்த வீடியோ ஒரு தனி மனிதனை புகழ்ந்து பேசுறதுக்கு உண்டான வீடியோவும் கிடையாது. சரி, என்னடான்னு கேக்குறீங்களா? இது உங்களோட ஒவ்வொருத்தருக்கான வீடியோ. அதனால உங்களுக்குள்ள இருக்கிற சினிமா மற்றும் அரசியல் ரசிகர்களை எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே முன்னேற்றத்துக்கு, உங்க வீட்டில் உள்ள குழந்தைங்களை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். ஒரு தனி மனுஷன் 1.25 கோடி பேர் மனசுக்குள்ள ஊடுருவி எப்படி இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சாரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு அவர் பயன்படுத்தின உளவிகள் உத்தி என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதை கத்துக்கும் போது இனிமே உங்களை யாராவது இந்த மாதிரி உத்திகளை பயன்படுத்தி உங்களை முடிவெடுக்கிறக்கோ இல்ல உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்க வைக்கவோ நினைச்சாங்க அப்படின்னா, இல்ல ஓட் போட வைக்க நினைச்சாலும் கூட அதை உங்களால ஈஸியா தடுக்க முடியும். இந்த சேனல்ல நம்ம பிரபஞ்ச ரகசியங்கள், ஈர்ப்பு விதி, ஆழ்மனம், சைக்காலஜி, நியூரோ சயின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கலந்து பேசிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கைக்கு தேவையானது, அதுவும் அத்தியாவசியமா தேவைப்படுற ஒரு விஷயம். The Seventh Sense. சரி, இப்போ நீங்க ஒரு படம் பார்க்க தியேட்டருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க தியேட்டர்ல உட்காந்துருக்கும் போது ஒரு சோகமான காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப அந்த சோகமான காட்சி வரும்போது உங்க மனசுலயும் சோகம் வருது, ஏன் ஒரு அழுகையுமே கூட வருது. அது ஏன் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா ஸ்கிரீன்ல தானே நடக்குது. ஏன் உங்க மனசுல தோணணும்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு காரணம் நம்ம மூளையில இருக்கிற பிரதிபலிப்பு நியூரான்கள், மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நியூரான்கள் தான் காரணம். ஜியோகோமா ரிசால்டி அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் குரங்கோட தலையில இந்த ஒயர்லாம் மாட்டி ஒரு சோதனை பண்ணிட்டு இருந்தார். என்ன சோதனை அப்படின்னா, அதனோட மூளையில எப்பேற்பட்ட துடிப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். சரி, அவரும் ரிசர்ச் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கடலையை காட்டி சாப்பிட வச்சாரு. அதுல எப்படி துடிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தாரு. சரி, ஓகே, ரிசர்ச் எல்லாம் முடிஞ்சிட்டு அவர் வெளியே வந்தாரு. வெளியே வந்துட்டு அப்படியே அவர் ஒரு கடலை சாப்பிட்றாரு. அவரு கடலை சாப்பிடும் போதும் குரங்குக்கு அந்த நியூரான் துடிக்குது. அதாவது குரங்கு வேர்க்கடலையை சாப்பிடல, ஆனா இவர் சாப்பிடுறத பாக்குது. குரங்கு சாப்பிடும் போது எந்த மூளையில நியூரான் துடிக்குமோ அதே நியூரான் துடிக்குது. அவர் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த சோதனையை திரும்ப 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 செஞ்சு கண்டுபிடிச்சது தான் இந்த மிரர் நியூரான். அதாவது ஒருத்தர் சோகமா இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு வந்தா ஒரு எனர்ஜி டவுன் ஆன மாதிரி பார்த்திருப்பீங்க. இல்ல அடுத்தவங்க கோவப்பட்டா உங்களுக்கு சட்டுன்னு கோவம் வரும், அதை நீங்க பார்த்திருப்பீங்க. இல்ல கொட்டாவி விடுவாங்க, அதுக்கு நம்மளும் கொட்டாவி விடுவோம், அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மிரர் நியூரான் தான். அதே மாதிரி தான் படத்துல ஒரு ஹீரோ சண்டை போட்டா உடனே ஆவேசம் நம்மளுக்குள்ளேயும் பிறகுது. ஒரு ஹீரோ சென்டிமெண்டா ஒரு பாவப்பட்ட மாதிரி நின்னா உடனே அவன் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருந்து வருது. இது எல்லாமே இந்த மிரர் நியூரான்ஸோட வேலை தான். அதாவது நம்மளுக்குள்ள இருக்குது, அது அப்படி செயல்படுது. வெளியில இருக்கிறத பார்த்து நம்ம மூளைக்குள்ளேயும் அந்த மாதிரியான உணர்வுகளை உருவாக்குது. இந்த மாதிரி படம் அப்படின்றதே என்ன அப்படின்னா, நமக்குள்ள வித்தியாசமான உணர்வுகளை உருவாக்கிட்டே இருக்கணும். கடைசியில நம்மளுக்குள்ள ஒரு நல்ல உணர்வை கொடுத்து அதை ஜெயிக்க வைக்கணும். அதாவது கோபம் வரணும், நமக்கு உணர்ச்சி வசப்படணும், நம்ம ஹீரோ தோக்கணும், அதுக்கப்புறம் ஜெயிக்கணும், திடீர்னு காதல் வரணும், அப்புறம் டான்ஸ், ஃபைட்டு இப்படின்னு நம்ம மனசை சந்தோஷப்பட வைக்கணும். அதுக்கப்புறம் கடைசியில ஹீரோவுக்கு அநியாயம் நடக்கணும். அப்புறம் ஒரு பெரிய வில்லன், அந்த வில்லனை அழிச்சிட்டு ஜெயிக்கணும். இந்த மாதிரி பல உணர்வுகளை உருவாக்குறதுல கைதேர்ந்தவங்க டைரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ். தொடர்ந்து ஒரே மாதிரியான விஷயங்களை பண்ண அந்த நியூரான் கூட்டமே நம்ம மூளையில ஃபார்ம் ஆகுது. அதாவது உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்காக உங்களோட மூளையில ஒரு நரம்பு கூட்டம் இருக்கும். நீங்க பண்ற வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலைக்காக நீங்க வேலையை தொடர்ந்து ஒரு 10,000 மணி நேரம் தொடர்ந்து செய்றீங்க அப்படின்னா, அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படியே வருஷ கணக்குல செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது பத்தின நினைவுகள் ஒரு நியூரான் கூட்டமா நம்ம மைண்ட்ல இருக்கும். இதுக்கு பேரு நியூரோ பிளாஸ்டிசிட்டி. இப்ப விஜய் எடுத்துக்கிட்டா கடந்த 25 வருஷமா படத்துல நடிச்சுக்கிட்டே வராரு. இந்த 2000க்கு அப்புறம் பிறந்த பிள்ளைங்க அவங்க கிட்டத்தட்ட வளரும் போது 8 வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு அந்த அறிவு அப்படின்ற ஒன்னே ஃபார்ம் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஆழ்மனம் அப்படியே திறந்துருக்கும். அதுக்கு முன்னாடியே விஜய் உள்ள போயிடுறாரு. இந்த விஜய் உள்ள போன விஜய் சாதாரணமா போகல, அவன் எமோஷனோட கனெக்ட் ஆகிறார். எப்படி அப்படின்னா, பாக்குறான் சின்ன பையன், பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு தன்னோட ஹீரோ பறக்கிறான், அடிக்கிறான், பாம்பு வைக்கிறான். போலீஸ் ஸ்டேஷன்லாம் பயப்படுவாங்க வெளியில, ஆனா அவன் உண்மையான போலீஸ் ஸ்டேஷன்லயே போய் பாம்பு வைக்கிறாரு. அந்த அளவுக்கு மாஸ் வெறித்தனம் அப்படின்னு அவனுக்கு ஃபார்ம் ஆயிடும். சாதாரணமா ஃபார்ம் ஆகுது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நரம்பு கூட்டம் நியூரான் நெட்வொர்க்காவே உள்ள ஃபார்ம் ஆகி இருக்கு. அதே மாதிரி மற்ற இளைஞர்கள் எல்லாருமே தன்னோட அண்ணன் அப்படின்ற ரிலேட் பண்ணிப்பாங்க. அடுத்தது அவனோட ரசிகர்கள் தலைவனா ஏத்துக்குவாங்க. இன்னும் குட்டி ரசிகர்கள் மாமாவா ஏத்துக்குவாங்க. இன்னும் சில இளைஞர்கள் தன்னோட கனவு கண்ணனா ஏத்துப்பாங்க. அப்புறம் வயசானவங்க தான் புள்ள மாதிரி பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் கடந்த 25 வருஷமா விஜய ரிலேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுல அதிகமா விரும்பக்கூடிய அவங்க ரசிகர்கள், அது எந்த ஏஜ்லயா இருக்கட்டும், அவங்களுக்கு விஜய்க்கான ஒரு
நியூரான் நெட்வொர்க்கே வந்து மண்டக்குள்ள வச்சிருக்காங்க. இதை தான் வந்து பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விஜய்க்கு அந்த 1.25 கோடி பேரை இண்டிவிஜுவலா யார் யாருன்னு தெரியாது. ஆனா அந்த 1 கோடி ரசிகர்களுக்கு தன்னோட அண்ணனா, மாமனா, ஒரு நண்பனா, அப்படி விஜய் வந்து அவங்களோட மனசுல ரிலேட் ஆகி இருப்பாரு. இதுக்கு பேரு பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது. ஏற்கனவே ஒரு 2 சேனல்ல சொல்லியிருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஜய் அவங்கள சரியான வகையில கையாளுறாரு. அதாவது பேரா சோசியல் கம்யூனிகேஷன் பண்றாரு. அவங்க கிட்ட வரும்போது அந்த நரம்பு கூட்டங்களை தூண்டுற மாதிரி பேசுறாரு. அதாவது வந்து நான் தலைவன் விஜய் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வேற மாதிரி பேசினா அவங்களுக்கு கனெக்ட் ஆகாது. வந்து அவர் தலைவராகவும் இருக்காரு, சின்ன பசங்களுக்கு மாமாவும் பேசுறாரு, உங்க வீட்டு பிள்ளையாவும் பேசுறாரு, நண்பா நண்பீஸ் அப்படின்ற கூப்பிடுற அந்த வார்த்தையில அந்த நியூரான் நெட்வொர்க் தூண்டப்படுது, உணர்ச்சி பூர்வமா தூண்டப்படுது. எப்படி திரையில பாக்குறாங்களோ அதே மாதிரி தூண்டப்படுது. அவர் கூட்டத்தில் ஒரு 10 லட்சம் பேர் நின்றுட்டு இருந்தாலும் அவரு எல்லாத்துக்கிட்டையும் பொதுவாக பேசல, தனித்தனியா உரையாடுறாரு. இந்த உரையாடல் அவருக்கு மட்டுமே சாத்தியம். மற்ற நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள் எல்லாமே வந்து எல்லா ஏஜ் குரூப்பையும் கனெக்ட் பண்ண முடியாது. குடும்பத்தில் ஒருத்தனா வந்து ஏத்துக்க வைக்க முடியாது. ஆனா இவருக்கு அந்த சூழ்நிலை அப்படின்றது அமைஞ்சிருக்கு. ஸ்கிரீனுக்கு வெளியில ஒவ்வொரு தடவை விஜய் வரும்போதும் அவரோட ரசிகர்களை அவர் அந்நியப்படுத்தி பேசவே இல்லை. அவங்க மனசுல வந்து என்ன மாதிரியான உறவுல இருக்காங்களோ அதே மாதிரி நண்பா நண்பீஸ் அப்படின்ற மாதிரியே வந்து கூப்பிட்டு ட்ரீட் அட இதனால திரையில எப்படி அவரு நல்லவரா இருக்காரோ அதே மாதிரிதான் வந்து வெளியிலயும் நல்லவரா இருப்பாரு அப்படின்னு நம்பி அவருக்கு ஆட்சியவே கையில ஒப்படைக்கிறாங்க. ஒரு நல்லவராக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. இது ஜஸ்ட் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை மட்டும்தான் பார்க்குறோம். ரெசிப்ரோசிட்டி, மறைமுக கைமாறு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து அவங்க கிட்ட இருந்து கேட்கிறாரு. இதெல்லாம் நம்ம வந்து யார்கிட்ட கேட்போம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம சொந்தக்காரங்க, இப்படிதான மக்கள்கிட்ட நம்ம கேட்போம். நான் அதை செஞ்சேன், நீ இதை செய்ய அப்படின்னு. இப்போ வந்து நான் 25 வருஷமா வந்து நான் உங்களுக்கு நடிச்சு கொடுத்துட்டேன், உங்களை மகிழ்விச்சிட்டேன், பெரிய சம்பளத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கேன், நான் மக்கள் உங்களுக்காக வந்திருக்கேன், உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மறைமுகமா ஒரு கோட்டை வைக்கிற. அடுத்து நியூரோ சயின்ஸில் RAS ஃபில்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஈர்ப்பு விதி, எண்ணம் போல் வாழ்க்கை, நம்ம நினச்சது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அதுவும் இதையும் நம்ம ரிலேட் பண்ணலாம். நம்ம அந்த RAS ஃபில்டர் அப்படின்றது நம்ம எது முக்கியம்னு கவனம் வைக்கிறோமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு கண்ணுக்கு காட்டப்படும். அந்த நபர்கள் வருவாங்க, அந்த பொருள் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெளிவாக தெரியும். இதில் விஜய் வந்து நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறார். 200% கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறார். அவர் ஆள் மனசில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஒன்று. ரெண்டாவது வந்து தான் முன்னாடி இருக்கிற 1 கோடி மக்கள் மனதிலையும் வந்து நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாரு. அப்ப அவங்களோட ஃபோக்கஸை தன்னை நோக்கி இழுக்க வைக்கிறார். இது அவர் ஒரு டைம் பேசிடுறாரு. சோசியல் மீடியால வைரல், ரீல்ஸ் அப்படின்னு அவங்க வீட்டுக்குள்ள நிறைய அது பரவுது. அப்ப இந்த இயற்கை விதி எதுல ஃபோக்கஸ் பண்றோமோ அதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி, அது மட்டும்தான் கண்ணுக்கு காட்டப்படும் அப்படின்ற மாதிரி நிகழ்வு இவங்க எல்லார் மனசுலயும் அதை நோக்கி போகுது. அப்புறம் இந்த அரசியல் கேம்பெயின், சினிமாவில் இந்த ரசிகர்கள் எல்லாருமே விஜயை வந்து கஷ்டப்படுத்திடுவாங்க. அப்புறம் வந்து அந்த வில்லன் வந்து ரொம்ப கொடூரமா பவர்ஃபுல்லா இருப்பாரு, அவரை அழிச்சு ஜெயிப்பாரு விஜய். இதை ரிலேட் பண்ற மாதிரியே நம்ம பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு வில்லன் வேணும். அதை வந்து CM ஸ்டாலினை வந்து விஜய் பவர்ஃபுல்லான வில்லன் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிட்டார். ஸோ அப்ப அவங்களுக்கு படம் பார்க்குற மாதிரியே ஸ்டாலினை திட்டம் போதும், திமுக தீய சக்தி, அப்படி ஸ்டாலின் சார் அப்படி இப்படின்னு அந்த ஒரு வில்லன் தொனிலேயே வந்து அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அவரோட ரசிகர்கள் மனசுல காமிச்சிட்டார். அவரோட உண்மையான பணபலம், ஊடக பலம், அரசியல் பலம், அப்புறம் ஒரு ஆளுமை, இது எல்லாமே சேர்ந்து அவரை வில்லன் தான் அப்படின்னு கன்ஃபார்மாவே மக்கள் மனசுல நம்ப வச்சிருச்சு. அப்ப அவரோட ரசிகர்கள் பழக்கத்தினால உணர்ச்சி வசப்பட்டு சினிமாவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியாம பண்றதுல ஆச்சரியமே இல்லை. படம் பார்க்கும்போது பதிவான நரம்பியல் கூட்டங்கள் அவர் இந்த மாதிரி பேசும்போது ஒரு உற்சாகமா விழித்தெழுந்து தனக்கான சப்போர்ட்டை ஒரு காந்த மாதிரி இந்த மாதிரியான டைலாக்கள் பேசும்போது இழுக்கும். அப்புறம் கடைசியா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணாரு. அது என்னன்னு கேட்டா, அதாவது அந்த குட்டீஸ் மனசுல ஒரு நரம்பியல் கூட்டங்கள் இருக்கும் இல்லையா, அதை தூண்டி விட்டார். எப்படி அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு ஓட்டே இல்ல, பாருங்க எப்படி பேசுறாருன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக அவங்க எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு விஜய் மாமா ஓட்டு போடணும், விசிலுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தெளிவா பிரசன்ட் பண்ணார். அந்த விசில், அந்த சின்னத்தை முதல் கொண்டு கரெக்டா அவங்க மனசுக்குள்ள போற மாதிரி பக்காவா பிரசன்ட் பண்ணார். அதனால பல பேர் வந்து என் பையன் அடம் முடிச்சான், என் வந்து பொண்ணு அடம் முடிச்சா அதனால நான் போட்டேன், என் பேத்தி அடம் முடிச்சா அதனால நான் விஜய்க்கு போட்டேன்னு சொல்றது சமூக வலைதளங்கள்ல நீங்களே பார்க்க முடியும். இப்போ நிலைமை மாறிடுச்சு. 2026ல முன்னாடி வந்து கூட்டணும், மைக் செட்
போடணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளணும், தான் கொள்கைகளை பேசணும், அந்த மாதிரி தான் வந்து நிலைமை இருந்துச்சு. இன்னைக்கான நிலைமை எப்படி இருக்குன்னா, சமூக வலைதளங்கள், இந்த போன்ல பெரும்பாலான நேரங்கள் வந்து மனிதன் வந்து இதுல செயல்படுறான். அங்க வந்து யார் ஸ்டார், அங்க எப்படி ஸ்டார், அதுதான் வந்து வெற்றியை தீர்மானிக்குது. இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமா இருக்கிற போனை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பல கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணி ஒரு டீம் வந்து உங்களுக்குள்ள என்ன உணர்வுகளை விதைக்கணும் அப்படின்னு அதுக்கு இயங்கிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் இந்து தத்துவங்கள்ல ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்கும்போது செய்யும்போது நம்மளுக்குள்ள ஒரு வாசனா அப்படின்னு ஒண்ணு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டி, சமஸ்காரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 25 வருஷமா பதிவான அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி, அந்த வாசனா தான், அதனோட அறுவடை தான் இன்னைக்கு ரிசல்ட்டா 108 எம்எல்ஏக்களை இன்னைக்கு டிவிகேக்கு கொடுத்திருக்கு. விஜய் அப்படின்ற ஒற்றை மனிதனுக்காக. நீங்க பார்க்குற யூடியூப் சேனல்கள், பிராண்டு, அதாவது எல்லா டைப் ஆஃப் பிராண்ட்ஸ், ஒரு விளையாட்டு இல்ல வந்து ஒரு அரசியல் கட்சிகள் எல்லாருமே இந்த வியூகங்களை, உலகத்தில் இருக்கிற மொத்த பொருள்களும் அறிவார்ந்த மக்கள் எல்லாம் இந்த வியூகத்தை பொதுமக்கள் மேல திணிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க மூளை, ஆழ்மனம் இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எது தேவையில்லைன்றத அறிவிலிருந்து முடிவெடுத்து தேவையில்லாததை தூக்கி போட்டு இல்ல கண்டுக்காம விட்டுட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் தேர்ந்தெடுங்க. இப்படி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா உங்க மனசு 200% உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அப்படின்னா உண்மையான ஹீரோ அப்படின்றது நீங்க தான். தமிழ்நாட்டை யார் வேணாலும் ஆட்சி பண்ணலாம், உலகத்தை யார் வேணாலும் ஆட்சி பண்ணலாம், பின்னணியில இருந்துகிட்டும் யார் வேணாலும் ஆட்சி பண்ணலாம். ஆனா உங்களோட ஆழ்மனதை நீங்க தான் ஆளணும். ஏன்னா ஆழ்மனம் தான் உங்களோட வாழ்க்கையில 95% இம்பார்ட்டன்ட் முடிவுகளை எடுக்கிற ஒரு அமைப்பு. இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்றாட வாழ்க்கையில் எடுக்கிற ஒரு சின்ன முடிவுல இருந்து வாழ்க்கையை மாத்த போற இந்த தொழில், வேலை, இந்த மாதிரியான பெரிய முடிவுகள் வரைக்கும் நீங்களா விழிப்புணர்வுல இருந்து எடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். விஜய் எப்படி நான் தான் நெக்ஸ்ட் சிஎம் அப்படின்னு 200% கான்பிடன்ஸோட தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டாரோ, அதே மாதிரி உங்களோட இலக்கு என்ன, நீங்க என்னவா வர விரும்புறீங்க அப்படிங்கிறத ஒரு 200% ஒரு கான்பிடன்ட்டோட நீங்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கான வேலைகளை பாருங்க. உங்களோட அனுபவங்களை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி உங்களோட வேலையில நீங்க சக்சஸ் பண்ணுங்க. இந்த அறிவையும் இந்த சக்தியையும் உங்களோட நலனுக்கும் அடுத்தவங்களோட நலனுக்குமே மட்டும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைச்சாலும் அதுல இருந்து நிரந்தர நிம்மதியும் கிடைக்கும். ஸோ இதுதான் விஜய் 2026 எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உளவியல் உண்மை. நீங்க இன்னும் ஏதாவது ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி நண்பர்கள்.